உங்களை சுற்றி என்ன நடக்கிறது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் பேர் வைக்கல, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தான் வச்சாங்க. இவர் தான் முதலமைச்சர், அவரோட காலை உணவு திட்டம். ஆகையால் தன்னுடைய பெயரை தளபதி அவர்கள் பிரகடனப்படுத்தலை. ஆனால் இவர் இன்னும் அவரை முதலமைச்சர் நினச்சிக்கிட்டு அதை மறுக்கிற மாதிரி காமராஜருடைய பெயரை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். காமராஜர் பெயர் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏற்கனவே மத்திய உணவை கொண்டு வந்தவர், திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதை விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகியனால அந்த திட்டம் அவர் 2 பேருக்கும் தான் பொருந்தும். இது காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை திட்டம் தான் சொன்னார். ஸ்டாலினுடைய காலை உணவு திட்டம் சொல்லலை. ஆனால் ஏன் இப்படி மிரண்டு இப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் அவங்களுடைய பெயர்களை எதையும் மாற்றலை. அதாவது பையை அடித்து பசங்களுக்கு கொடுக்குற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க பேர் அடித்து வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான பை இருந்தது. அதெல்லாம் அரசாங்கத்தில் அடித்த பை, அந்த பேரே இருக்கட்டும் கொடுத்துருட்டார் தலைவர், இது தளபதி சொன்னார். அதே மாதிரி அம்மா உணவகன்றது அவங்க வச்ச பேர், அதையும் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் அவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டோம். அந்த அரசியலில் வர்றவங்களுக்கு அது பெருந்தன்மை தேவை, அது இல்லைன்னு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தொடர்ந்து நம்ம திமுக அரசில் கொண்டு வந்த திட்டங்கள் பெயரெல்லாம் குறிப்பாக சொல்ல போனோம்னா நான் முதல்வன் திட்டம், மகளிர் விடியல் பயணத்திலிருந்து விடியல் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களிலும் பெயர்கள் மாற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களால ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியல. வேற என்ன பண்றது? இருக்கிற திட்டத்தினுடைய பெயரையாவது மாற்றலான்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது அவர்களுக்கு பெருமை தரக்கூடியதல்ல. அரசு பேருந்துகள்ல நம்ம இருக்கும்போது அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் இருந்தது. அது இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் மாத்திருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகம்னாலே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இது தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய சாதனையா? தமிழ்நாட்டில் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் அதனுடைய திமுக பங்கு இருக்கு. அதெல்லாம் வந்த காலத்தில் பார்க்கலாம். இப்போ தமிழகத்திலேயே மாணவர்கள் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. எல்லாம் ஈடுபடுவாங்க சார். நாட்டில் தேவையில்லாத ஒன்று மாணவ சமுதாயத்தை எதிர்காலத்தை பாழ் செய்வது நீட் தேர்வு. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதை ஒழிக்கிறது தான் அதுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு மாணவ சமுதாயத்துக்கு செல்கிற மகத்தான காரியமாகும். இதை மத்திய அரசு உணர்ந்து செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் மீது தடி அடி, கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, இது போன்ற செயலை எப்படி எடுத்துக்கிறது சார்? இது மாதிரி செயலை நாங்கள் இந்திய போராட்டத்தை நிறைய பார்த்துருக்கோம். அதுதான் போலீஸு, அதுதான் போராட்ட வீரருடைய வேகம். மத்திய அரசின் போக்கு சரியா சார்? இந்த விவகாரத்தை கையாள்வதில் மத்திய அரசின் போக்கு சரியா சார்? மாணவர்கள் மீது நடக்கிற எந்த ஆட்சியாக இருந்தாலும் மாணவர் மீது தடியடி நடத்துவதை, வன்முறை வேய்விடுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.